வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மூக்குப்பட்டி தைப்பது எப்படின்னு பார்க்க போகிறோம். கவனமாக பாருங்கள். இப்போ பேனர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். கழுத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட் தட்டு பேனர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? 1/2 இன்ச்சுக்கு தைக்கணும். ஒரு டர்னிங் பண்ணிவிட்டு கீழே அப்படியே லைட்டாக மடித்து தைக்கணும். கீழே லைட்டாக மடிக்கணும், மேலே லைட்டாக மடித்து தைக்கணும். டர்னிங் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா பிஸ் இருக்கிறத கட் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் மேல் டிப் போட்டுக்கணுங்க. ஊசி எடை மாதிரி போடணும், கம்மியாக எச்சா போடக்கூடாது. வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்லுவேன். யாருமே எந்த டவுட்டுமே கேட்க மாட்டேறீங்க. சரிங்களா? டவுட்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். மேல் டிப் போட்டுக்கோங்க. ஊசி எடை, சரிங்களா? குதிரை எடை போட்டுக்கூடாது, ஊசி எடை. அது போட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பி 2 மடிப்பு மடித்து தைக்கணும். சரிங்களா? பாருங்கள் எப்படி மடிக்கிறேன், கவனமாக பார்த்துங்க. அந்தளவுக்கு மடித்து ஒரு 3/4 இன்ச்சுக்குள்ளே தான் அந்த இது இருக்கணுங்க. சரிங்களா? என் மிஷின் கொஞ்சம் நூல் வேறு கட் ஆகிட்டே இருக்கு. 3/4 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கணும். மூக்கு வைக்கிற இடம் கேப் 3/4 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு மேலே வச்சிடாதீங்க. நம்ம 2 மடிப்பு மடித்து டர்னிங் பண்ணிக்கோங்க. டர்னிங் பண்ணிவிட்டு ஊசி இறக்கி திருப்பி தைச்சிக்கணுங்க. எல்லாமே ஊசி எடை தான் வரணுங்க. குதிரை எல்லாம் போட்டுறாதீங்க, ஊசி எடை. லைட்டாக அப்படியே தையல் போட்டு கடைசியில் வச்சுக்கிட்டு அங்கே எல்லாம் மடித்து விட்டு ஊசி இறக்கி டர்னிங் பண்ணிக்கணுங்க. அங்கேயும் டர்னிங் பண்ணிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சுங்க. பட்டி பீஸ் நேராக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, பாய்.